முதல்ல எம்ஜிஆர் கவர்மெண்ட் டெல்லி கூப்பிட்றப்போ ரிச்சாகாரன் படத்துல நேஷனல் அவார்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நிறைய பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க. இப்போ ரஜினி நிறைய தடவை விருது வாங்கியிருக்காரு, கமல் வாங்கியிருக்காரு, தனுஷ் வாங்கியிருக்காரு, பிரபுதேவா நிறைய தடவை டெல்லிக்கு போய் வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் இவரு அஜித் சார் கூட வாங்கியிருக்காரு நாட்டை பெருமை போய் இது பண்ணதுக்காரு. ஆனா டெல்லிக்கு முதல் தடவையா ஒரு நடிகர் கேஸ் வாங்கின்னு போனது இதுதான் முதல்ல நான் பார்க்கறேன். பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதான் என்ன கேஸ்? 41 பேர் கொலை கேஸ். இதனால நீங்க திட்டுறது இல்லை, ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை அதானே. அப்போ தப்பா இருக்குல்ல. மக்கள் என்னதான் நம்ம பேசினாலும் எதுக்கு போயிருக்கிறாருன்னா இதுதான் கேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த காலத்துல அவரு வனிதா விஜயகுமார் கூட அல்ல உன் நாளை இப்படி எல்லாம் நடக்கும்னு டெல்லியில ஆடி இருக்கலாம் தாஜ்மஹாலான. ஆனா இப்போ அந்த அல்ல ஆணைப்படி போறாரு, கோர்ட் ஆணைப்படி போறாரு. ஸோ ஒருத்தங்க செத்து போனவங்களை அங்கேயே நின்று பார்த்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவங்கள வீட்டுல கூப்பிட்டு வச்சு ரெசார்ட்ல பார்க்கறதுலாம் ரொம்ப தப்புண்ணே. அது அரசியல் நாகரிகமே கிடையாது. அது அந்த தப்பு அவர் செஞ்சுட்டார். அதுக்கு உண்டானதுதான் இப்ப நடந்துட்டு. இதுக்கு அடுத்து விஜயோட மூவ் இருக்கும். இப்ப என்ன நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறீங்க? சிபிஐடைய கிடுக்குப்படியில இருந்து அவர் தப்பிச்சிருப்பாரா? சிபிஐல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட ரிலேஷன்ஸ் இருக்காரு மெயினா. அங்க என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்களுக்கு எங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னு கண்டிப்பா தெரியாது. அங்க ஒரு ஜட்ஜே கொல்லப்பட்டிருக்காரு, பெரிய பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்காரு, வக்கீல் காணாம போயிருக்காரு, எம்எல்ஏ எல்லாருமே, பெரிய இன்ஸ்பெக்டர், இது மாதிரி எது ஒன்றா நடந்துட்டு இருக்காங்க அரசியல். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு பிடிப்பான்னு சொல்லி 15 வருஷமா கங்கணம் கட்டிட்டு இருக்காரு அமித்ஷா. அதனாலதான் எஸ்ஐடி போட்டு இங்கேயே ஒரு காப்பாத்துறதுக்கான வழி பண்ணாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்களே போய் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இங்க 2 டீம் இருந்தாலும் அதை தாண்டி போய் அவங்க சிபிஐக்கு கொடுத்தது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் மேல கேஸ் இருக்கு, அவங்க மாமனார் மேல சிபிஐ விசாரணை இருக்கு. ஸோ அவங்க போட்ட வலையில இவரை கூட்டு போய் மாட்டி விட்டது ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அது ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஆளும் புஷி ஆனந்த் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதுதான் நேர்மையா நம்ம தலைவருக்கு உழைக்கணும் அப்படின்றது தான். இன்னும் 2-3 பேர் இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்ததோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியில்லாத காரணத்தினாலதான் விஜய் அண்ணன் இன்னைக்கு தலை குனிஞ்சு அவங்க போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அப்பல இனிமேலாவது கரெக்டான ஆள் கூட இருக்கு. புஷி ஆனந்த அவருக்கு திறமை இல்லைதான், கட்சியில அந்த அனுபவம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா நேர்மையான மனுஷன். விஜய் அண்ணன் காக உயிரை கொடுப்பாப்புல. பட் மற்றவங்களை நம்புறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல ஆளுங்களை அவர் சேர்த்துக்கணும். அப்படி இருந்தாதான் அவருக்கான ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருக்கும். ஆனா எப்படியா இருந்தாலும் இவ்வளவு தூரம் டார்கெட் பண்ண காரணம் அவரு பிஜேபி கூட சேரணும்ன்ற ஒரே எண்ணம் தான், அவங்களோட ஆசை தான். ஸோ அதுதான் நடக்கக்கூடாது. ஜனங்களும் ஆசைப்படுறாங்க, பாதி விஜய் ரசிகர்களும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா இங்க தமிழ் மொழிக்கு வேல்யூ இல்லாம போயிடுமோன்ற பயத்துல இருக்காங்க எல்லாரும். இந்த சிபிஐ விசாரணையே முதல் கேள்வியாவே நீங்க எப்ப பிஜேபியில சேர போறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் நடக்குது. அது உண்மையா? ஒருவேளை அவர் பிஜேபியில சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க மக்கள் ஒத்துப்பாங்களா, தமிழ்நாட்டு மக்கள்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவரோட கொள்கை தலைவர்கள்ல முதல்ல பெரியார வச்சிருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க, போராடினவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழுக்காக போராடினவங்க. பெரியார்லாம் முக்கியமான ஆள். அந்த அப்புறம் அண்ணாலாம் இந்திய எதிர்ப்புக்காகவே வாழ்ந்து அதனால ஆட்சியை பிடிச்சவரு. ஸோ இவர் போனார்னா ஒட்டுமொத்த கொள்கையே அடி வாங்கினாங்க. தலைவர்களாக தான் வச்சிருக்காங்க, அதுவே அடி வாங்கிடும். ஸோ பேஸ்மெண்ட் ஓஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே இவர் அதிகமா பேச முடியல, வீட்டுலதான் இருக்காரு, எப்பனாதான் பேசுறாரு. அப்பயும் திரும்பி வந்தா பேர் கெட்ட பேர் ஆயிடும். சிறுபான்மையினர் ஓட்டுலாம் ரொம்ப அடி வாங்கிடும், நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை தன்மை இழந்துருவாங்க. ரசிகர்கள் போடலாம், ரசிகர்கள் காட்டு கத்தலாம், பட் டிராபேக்கா தான் அமையும். ஒருவேளை இதுக்குமே விஜய் ஒத்துக்காம சிபிஐ விசாரணை எடுக்க முடியல, 40 பேர் இறந்தது காரணமே நீங்க தான் சொல்லிட்டு ஜெயில போட்டா ஏத்துப்பாரா? சூப்பரான வார்த்தை நீங்க கேட்ட வார்த்தை. ஒருவேளை
இங்க 41 அந்த இதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி ஜெயில போட்டாங்கன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க, ரசிகர் கொந்தளிப்பாங்க, எல்லாரும் கொந்தளிக்கிறப்போ அது அவர் பண்ணலன்றது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் பண்ணாத விஷயத்துக்கு அது ஏதோ அசம்பாவிதமா நடந்துருச்சு, எதிர்பார்க்காம நடந்துருச்சு, அதுக்கு அவர் தண்டனை கொடுத்துட்டீங்கன்ற ஒரு மக்கள் வந்து அனுதாப அலை வீச ஆரம்பிச்சிடும் பயங்கரமா. அப்போ அது ஒரு அவருக்கு பயங்கர பிரச்சனை மாறும். ஓட்டா மாறிடுமா? அந்த ஓட்டா மாறுமானா அது அந்த டைம்ல இருக்க கூட்டணி அவர்கிட்ட, ஏன்னா இப்போ 2.5 வருஷம் ஆகுது அவர் ஆரம்பிச்சு, 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அவரு இந்த கேஸ்ல மாட்டினது வந்து விடுதலை சிறுத்தையில இருந்து தாவேக்கு போனவங்க திருப்பி விடுதலை சிறுத்தைக்கு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அணி அணியா போய் தாவேக்கில சேர்ந்தவங்க திருப்பியும் இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி சேர்ந்தவங்க எல்லாம் திரும்பி திரும்பி பழைய கட்சிக்கு போறதுனால எங்கேயோ ஒண்ணு அடி வாங்குது. ஸோ அந்த இடத்த அவர் சரி பண்ண விட மாட்டல, அந்த இடத்த சரி பண்ணல. இந்த பசங்கன்னா வீடியோ போட்டுன்னு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸை வச்சு வீடியோ போட்டு என்ஜாய்மெண்ட் பண்றாங்க, லைக்ஸ் கிடைக்குதுன்ட்டு. பட்டு அடிப்படை கட்டமைப்பு, கோட்பாடு, அந்த கொள்கை இதெல்லாம் வடிவமைக்காம அதுல அவரை கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாம சினிமாவை லாக் பண்றதும், அரசியல் அந்த கேஸை லாக் பண்றதும் இருந்தா அவரு கட்சி எப்படி வளர்க்க முடியும்? அப்போ இன்னும் மாசமும் கம்மியாயிடுச்சு, இன்னும் யாரும் கூட்டணிக்கும் வரல. ஸோ அதை பண்ண விடாம பண்றதுக்கு நீ எப்படியே என்கிட்ட வந்துதான் ஆகணுன்றதுக்கு அவங்க பண்ற வேலை தான் இது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அது பெரிய ஒரு தனியா உள்ள போயிட்டு வந்துட்டா மாசம் அது கிரியேட் ஆகுமானா ஓரளவுக்கு தான் ஆகும், பெரிய எழுச்சிலாம் வராது. ஓகே, நீங்க ரோஸ் பிரதர் சொல்றீங்களே, அவங்க எல்லாம் பண்றது நியாயமான விஷயமா? ரோஸ்ட் பிரதர்ஸ் பண்றதுலாம் நியாயம்தான். ஏன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் பண்றது நியாயம், தாவேக்கா பண்றது நியாயம், அவங்க பசங்க பண்றது நியாயம். ஏன்னா எது தேவையோ அது தர்மம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது எல்லாத்துலயுமே இருக்கு. உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம். அவங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் பண்றதுல நான் பார்த்த வரைக்கும், நான் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைச்சிங்களா, ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அவங்க வந்து யாரையும் அசிங்கமா பேசுறதே இல்லை. ஒரு வார்த்தை அங்க மயிறு அசிங்கமா பச்சையா எதுவுமே இல்லை. அதே மாதிரி தாவேக்கால பேசுற யாருன்னா ஒருத்தவங்க தப்பா பேசலன்னு அவன் கருத்தியாவும் அவன் வந்து கொள்கையாவும் பேசினானா ராயல் சல்யூட் அடிக்கும். சத்தியமா ஃபர்ஸ்ட் ராயல் சல்யூட். எனக்கு ஒருத்தர் இந்த டிவி விவாதத்துல ஒரு பையன் ஒருத்தன் பேசுறான் தாவேக்கல், அவன் பேர் ரமேஷா என்னன்னு தெரியல, தாவேக்க ரமேஷோ ஏதோ பேர் பர்டிகுலர் பேர், சூப்பரா பேசுறாங்க, ரொம்ப பிடிக்கும், அவனை பிடிக்கும். இப்ப லைலாமணியோட அவன் நல்லாவே பேசுறான். பேர் ராஜ்காந்த் நல்லா பேசுறா போல. இவங்கெல்லாம் பேசுறவங்கள அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்க கொள்கைக்காக பேசுறாங்க, தப்பு கிடையாது, ஆனா அசிங்கமா பேசக்கூடாது. அதனால ரோஸ்ட் பிரதர்ஸ் அசிங்கமா பேச மாட்டாங்க, அவங்க கட்சிக்காகவும் அவங்க இதுக்காகவும் எது தேவையோ அது தர்மமோ கரெக்டா பேசுறாங்க. எங்கேயும் வந்து நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை தப்போட மயிறு இல்லை மற்றவங்க இழிவுபடுத்தி அவங்க பேசல. அவங்க வந்து எதை கையாளுறாங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தையும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், புகழ்வது போல இகழ்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பேரு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவங்க பண்றாங்களே கண்டி. ஆனா ஆபாசமோ அசிங்கமோ அதுல இல்லை. அதனால அவங்களையும் பாராட்டுறேன். தாவேக்கல்ல இருக்கவங்க யாரும் அசிங்கமா பேசாம விஜயானந்த் கிட்ட பேசி தன்னோட கட்சியை வளர்க்குறாங்கன்னா அவங்களும் பாராட்டுக்குரியவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கு. பட் அது இல்லாம அசிங்கமா மலம்ன்ற மாதிரி திட்டுறது, அசிங்கமா அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது வந்து அவங்களுக்கு வியூஸாக தான் ஏறலாம், பட் அவங்க கேரக்டர் தப்பாயிடும்.